எதுவுமே சொல்லாம இருந்தா கூட மனச தேத்திட்டு அமைதியா இருந்திருக்கலாம். ஆனா பிரதமர் மோடி அவர்களே லாக்டவுன் மாரி ஒரு சிச்சுவேஷன் வரும். எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. எரிசக்தி தட்டுப்பாடு வரலாம், பெரிய பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு. சரியா? அண்ணே நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கங்கண்ணே. எங்க எங்க அம்மா 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 ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு ஐயோ இதுகளும் சரி பண்ணுதே. அதென்ன எனர்ஜி கிரைசிஸ்? ஒரு நாட்டுக்கு தேவையான அளவு மின்சாரமோ எரிசக்தியோ கிடைக்காமல் போவதுதான் எனர்ஜி கிரைசிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது தேவை அதிகமா இருக்கு, உற்பத்தி குறைவா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் 2 நாட்டோட தலைவர்கள் தான். அதுக்குனால நடந்த போர் தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். எனர்ஜி கிரைசிஸ் அப்படிங்கிறது அரசாங்கத்தோட பிரச்சனை மட்டும் இல்ல. இதுக்கான சொல்யூஷன் நம்ம வீட்ல இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்இடி பல்ப்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஏசி யூஸ் பண்றத கம்மி பண்ணலாம். நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் நம்ம வீட்டில் வச்சிருக்கோம். அதை உபயோகப்படுத்துறத கம்மி பண்ணலாம். சூரிய ஒளியை பயன்படுத்தி சோலார் பேனல்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மூலயமா வீட்டில் தேவையில்லாம ஓடுற ஃபேன் ஆஃப் பண்ணலாம். கரண்ட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மூலயமா நம்ம வீட்டில இருந்தே நம்ம சிக்கனமா மின்சாரத்தையும் எரிசக்தி பொருளையும் நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த விஷயங்களை நம்ம செய்ய தவறுனா நாம தான் பவர் கட், அப்புறம் இபி பில் அதிகமாகும், தொழிற்சாலைகளோட பாதிப்பு அதிகமாகும், சுற்றுச்சூழல் மாசு ஏற்படும். இதுக்கான சொல்யூஷனை தீர்வுகளை நம்ம வீட்டில இருந்து தொடங்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.